வாழ்க தமிழ். இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அருமையான தலைப்பு. செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி இங்கு பேச அழைத்திருக்கிறார்கள். சாபமா வரமா? கண்டிப்பாக இது சாபம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுதே எதிரணியில் இருப்பவர்கள் முகம் இருட்டாகி கொண்டிருக்கின்றது. காரணம், அவர்களுக்கு சொல்வதற்கு பாயிண்ட்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம் வேண்டியிருக்கு? செல்போன் பயன்படுத்துவது சாபம்தான். உருப்படாம போறதுக்கான அத்தனையுமே இந்த செல்போன் உபயோகப்படுத்தலாம் இருக்கு. என்ன காரணம்னா, சிறு வயதிலேயே அந்த குழந்தைங்க ரொம்ப மோசமா போயிடுச்சு. காலையில எழுந்த உடனே இந்த காலை கடன்களை செலுத்திட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்த வேலைகளுக்கு செல்லுங்க. இந்த குழந்தைங்க எந்திரிச்ச உடனே தாய் தகப்பன் எதை கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க? ஸ்மார்ட் போனு. நாடு உருப்படும் நினைக்கிறீங்க? உருப்படியே உருப்படாது. பாரதியார் சொன்னது வேற, அவர் சொன்ன கேம் வேற. இது புளூரியல் கேம். அது பேர் கூட பாருங்க, எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. நண்பர் சின்ராஜ் அருமையா சொன்னாரு. மிக அருமையான ஒரு பாயிண்ட் அது. நன்மைக்கு அப்படின்ட்டு சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே அது வாழ்க்கைக்கு உதவாத பாயிண்ட்ஸ் தான். அவன் ஒரு மனநோயாளி ஆக்கி விட்டுரும். சேது படத்துல விக்ரம் போன மாதிரி பாண்டிய மரத்துக்கு தான் போகணும் செல்போன் பயன்படுத்தினா. தூக்கமே இல்லைங்க. பேசிக்கான மனுஷன் தூங்குறதே இல்லை. தூக்கம் இல்லாதவங்க நிலைமை நினைச்சு பாருங்க, பைத்தியம் முடிச்சிடும். சாப்பிடாம கூட இருக்கலாம். நீங்க தூங்காம இருந்தா ஒரு வாரம் தூங்காம தான் மெண்டல் ஆயிடுவாங்க. ஒருத்தருக்கு முகமே பார்க்கறது இல்லை. சுடுகாட்டில் வெட்டியா கூட ஸ்மார்ட் போன் பார்த்துட்டு தான் பாடி எரிச்சிட்டு இருக்கான். சார் ஒரு நிமிஷம் சார், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறது, சீக்கிரம் எரிடா பாடிய சார், இருங்க சார், அர்ஜென்ட் மெசேஜ் ஒன்று போடணும் சார்ன்றான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், குழந்தைகள் இருந்து சுடுகாடு வரைக்கும் செல்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்ல. சோம்பேறித்தனம், 1ஆம் நம்பர் சோம்பேறித்தனம் ஆகி போச்சு. அதே பெருமையா சொல்லிக்கிறான், பாஸ் நான் பாஸ் நல்லா கிடைக்கலாம் போறதுல பாஸ், அப்படி நம்பர் அப்படி அமேசான் போய் தட்டினா போதும் பாஸ், என்ன வேணும் பாஸ் உங்களுக்கு? அப்பா அம்மா மட்டும் தான் பாஸ் கிடைக்க மாட்டாங்க, எல்லாம் வாங்கிடலாம் பாஸ், என்ன பிரச்சனை?